Welcome to Mahamedha Academy. இந்த வீடியோவில் நாம் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இன் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இம்பேக்ட் ஆகுதுன்னு அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் அப்படின்னா ஹையர் பர்ச்சேசர்னா பையர்னு அர்த்தம். ஸோ அதாவது ஹையர் பர்ச்சேஸ் அதாவது பையரோட புக்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக்ஸில் எப்படி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸரில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று கேஷ் ப்ரைஸ் மெத்தட், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வி கோ டு கேஷ் ப்ரைஸ் மெத்தட். So these are the journal entries under the cash price method in the books of hire purchaser account. So first transaction என்னன்னா when the hire purchase transaction occurs. அதாவது ஹையர் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஹையர் பர்ச்சேசர் புக்ஸில் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆர் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அசெட் அக்கௌண்ட் அதாவது ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட் என்ன வேணாலும் போடலாம். ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போடலாம், இல்லை அசெட் அக்கௌண்ட் போடலாம். ஸோ முக்கால்வாசி அசெட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம போடுவோம். ஸோ அசெட் அக்கௌண்ட் ஏன் நம்ம டெபிட்டில் போடுறோன்னா according to the golden rule, debit what comes in, credit what goes out. So asset நமக்கு asset is a real account. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம அசெட் வந்து பையர் கையில் வருது, பையர் கைக்கு வருது. ஸோ இட் கம்ஸ் இன் டு தி பையர் ஹேண்ட், அது ஹையர் பர்ச்சேஸ் ஹேண்ட். ஸோ அதனால தான் அசெட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸோ ஹையர் வெண்டாரை ஏன் கிரெடிட் பண்ணுறோம்? ஹையர் வெண்டார் இஸ் லைக் அ கிரெடிட்டார். ஏன்னா கடனில் தானே கடன் மாதிரி தானே நம்ம வாங்குகிறோம். ஒரு ஹையர் வெண்டார்னா செல்லர்கிட்டேருந்து நம்ம கடன் மாதிரி தானே ஹையர் பர்ச்சேசர் வாங்குறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹையர் வெண்டாரை கிரெடிட்டில் போடுறோம். ஸோ ஹையர் வெண்டார் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அக்கார்டிங் டு கோல்டன் ரூல், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ஸோ ஹையர் வெண்டார் வந்து கொடுக்குறாங்க, அசட்டை கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹையர் வெண்டாரை கிரெடிட்டில் போடுறோம். ஸோ தட் கோஸ் டு கிரெடிட் அக்கௌண்ட். அண்ட் கேஷ் ப்ரைஸில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அதாவது அந்த அசெட்டோட கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட்டை தான் நம்ம டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் அதே அமௌண்ட்டை தான் போடுறோம். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம போட மாட்டோம். ஒன்லி த ஆக்சுவல் அமௌண்ட், ஒன்லி த கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட் ஆஃப் தி அசெட்டை தான் நம்ம ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் நம்ம அந்த அமௌண்ட்டை தான் நம்ம போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வி கோ டு செகண்ட் ட்ரான்சாக்ஷன் when down payment is paid. அதாவது அந்த ஹையர் பர்ச்சேஸர் வந்து ஸ்பாட் பேமெண்ட் உடனே பே பண்ணிடுறாங்களா, ஒரு பார்ட் அமௌண்ட்டை உடனே பே பண்ணுறாங்க, விச் இஸ் நோன் அஸ் டவுன் பேமெண்ட். அது வந்து அந்த டிரான்சாக்ஷனை எப்படி ஜேர்னல் என்ட்ரியில் போடணும்னு பார்க்கலாம். ஸோ ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ஹையர் வெண்டார், ஏன் ஹையர் வெண்டார் டெபிட் பண்ணுறோம்? ஏன்னா யாருக்கு கொடுக்குறோம்? ஹையர் வெண்டாருக்கு கொடுக்குறோம். ஸோ ஹையர் வெண்டாருக்கு கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் அதுதான் ஹையர் வெண்டார் இஸ் பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ ஹையர் வெண்டார் தான் அந்த கேஷை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹையர் வெண்டாரை டெபிட் அக்கௌண்ட்டில் போடுறோம். ஸோ பேங்க் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸோ பேங்க் இஸ் அசெட் மாதிரி தானே. ஸோ அதனால் என்ன, according to the golden rule, debit what comes in, credit what goes out. ஸோ நம்ம பேங்க் வந்து அந்த கேஷ் எல்லாம் பேங்க் மூலமாக அந்த கேஷ் வந்து பே பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன, நம்ம அந்த பையர் கை விட்டு போகிறது. அதனால தான் நம்ம பேங்க்கை கிரெடிட் போடுறோம். ஸோ என்ன அமௌண்ட்டில் போடணும்னா டவுன் பேமெண்ட் அமௌண்ட்டை தான் போடுறோம். அமௌண்ட்டில் அதாவது அந்த ஸ்பாட் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை தான் இந்த டெபிட்லையும் கிரெடிட்லையும் போடணும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இஸ் when interest is determined. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் என்ன போட்டிருக்கோம், கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த புக்ஸை கொண்டு வரணும். அதனால என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு ஜேர்னல் என்ட்ரியும் போட்டுருணும். ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டான ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து டெபிட் பண்ணாதான் அடுத்த பே பண்ணும்போது கிரெடிட் பண்ணுறதுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இஸ் டெபிட் அண்ட் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். ஸோ எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் என்ன எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் இடத்துல, அதாவது அமௌண்ட் இடத்துல என்ன போடணும்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை போடணும் ஆஃப் தி பர்டிகுலர் கரஸ்பாண்டிங் இயர். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்னா ஃபஸ்ட் இயருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் போடுவோம். இதே மாதிரி அடுத்த இயர் கரஸ்பாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இடத்துல போடுவோம். So it is not the interest paid, it is the interest
கம்மிங் டு த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்ட்டை எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரதுக்காக தான் இந்த டிரான்சாக்ஷனை நம்ம போடுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது, ஹையர் வெண்டாருக்கும் ஆட் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அதனால இந்த டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஆன் டு when installment is paid. அதாவது அந்த இன்ஸ்டால்மெண்ட் டேட் அந்த அமௌண்ட் டியூ டேட் வரும்போது இன்ஸ்டால்மெண்ட் ஹையர் பர்ச்சேஸர் பே பண்ணுவாங்களே வெண்டாருக்கு, அதாவது செல்லருக்கு. ஸோ அது அந்த டிரான்சாக்ஷன் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட், தட் இஸ் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஏன் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட், அதே தான் டவுன் பேமெண்ட்க்கு என்ன டிரான்சாக்ஷனோ அதே கான்செப்ட் தான் ஹையர் வெண்டார் கொடுக்குறோம். ஸோ எது மூலமாக யார் தராங்க, ஹையர் பர்ச்சேஸை தான் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தராங்க. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் தரோம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் போடும். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இஸ் நத்திங் பட் அந்தந்த இயருக்கு உண்டான இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ணுவோம்ல அந்த அமௌண்ட்டை தான் நம்ம போடுவோம், விச் இஸ் நத்திங் பட் கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் தட் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட். ஸோ தட் இஸ் நோன் அஸ் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். அந்தந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி கரஸ்பாண்டிங் வேல்யூவோட போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஃபார் டெப்ரிசியேஷன் ஆஃப் அசெட் இஸ் ரெக்கார்ட். ஸோ ஒரு அசெட் வாங்கினோடனே அது கண்டிப்பாக டெப்ரிசியேஷன் உண்டு. அது எந்த அசெட் வாங்கினாலும் ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் வாங்கினா கண்டிப்பாக அதுக்கு டெப்ரிசியேஷன் உண்டு. ஸோ அது நார்மலாக தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஹையர் பர்ச்சேஸர் புக்கில் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டு ஃபிக்ஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். டெப்ரிசியேஷன் அஃப்கோர்ஸ் டெபிட்டில் வரும் அண்ட் ஃபிக்ஸ்ட் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். ஸோ எக்ஸ்எக்ஸ் அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை போடுவோம். ஸோ இது நார்மலான மற்ற அசெட் வாங்கி எப்படி டெப்ரிசியேஷன் ரெக்கார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஹையர் பர்ச்சேஸில் அசெட் வாங்கினோன்னா அதே மாதிரி தான் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டிரான்சாக்ஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் டு P&L அக்கௌண்ட். எப்பயுமே இயர் எண்டில், அதாவது ஃபினான்ஷியல் இயர் எண்டில் எப்பயுமே எல்லா டெப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்டெல்லாம் P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா ஃபார் த க்ளோஷர் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அது அந்த லாஜிக் படி பார்த்தோன்னா ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஏன் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோன்னா எப்பயும் P&L அக்கௌண்ட்டில் எப்படி போடுவோம், இன்ட்ரெஸ்ட் டெபிட் எல்லாம் அந்த டெபிட் சைடில் தானே போடுவோம். ஸோ அதனால தான் இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ லைக் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் சேர்த்த மாதிரி போடலாம், இல்லை தனித்தனியாக போடலாம். பட் சேர்த்த மாதிரி போட்டால் ஒரே ஜேர்னலில் போட்டுடலாம். ஸோ டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் அண்ட் P&L அக்கௌண்ட் இஸ் டெபிட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அந்த இயருக்கு உண்டான எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டுரும். அந்த டெப்ரிசியேஷனில் அந்த இயருக்கு உண்டான டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை இந்த எக்ஸெக்ஸஸில் போட்டுருவோம். ஸோ இது ரெண்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் அதுக்கு இந்த அமௌண்ட்டு தான் P&L அக்கௌண்ட் அமௌண்ட்டை போட்டுரும். ஸோ திஸ் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ப்ளஸ் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் இயர் இஸ் ஈக்குவல் டு P&L அக்கௌண்ட் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் இயர். ஸோ அந்த அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் இந்த P&L அமௌண்ட் சேர்த்த மாதிரி போட்டுடலாம். ஸோ தீஸ் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆன் த கேஷ் ப்ரைஸ் மெத்தட் இன் த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர். ஸோ இது ஜேர்னல் என்ட்ரிஸ் இவ பார்த்துட்டோம். இப்போ வந்து ஹையர் பர்ச்சேசர் புக்ஸில் பேலன்ஸ் ஷீட் எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் வாட் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர். ஸோ ஹையர் பர்ச்சேஸோட பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். இப்போ அசெட் சைட் அண்ட் திஸ் இஸ் தி லயபிலிட்டி சைட். அண்ட் அசெட் சைடில் என்ன போடுவோம், ஃபிக்ஸ்ட் அசெட், அதாவது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கணும் அதோட ஃபிக்ஸ்ட் அசெட் அமௌண்ட்டு இங்கே போட்டுருவோம். ஸோ டெப்ரிசியேஷன் அந்தந்த இயருக்கு உண்டான டெப்ரிசியேஷன் இருக்குல்ல, ஸோ அது மூலமாக இந்த அமௌண்ட்டை எழுதி இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்லேருந்து மைனஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும், திஸ் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ். ஸோ அதுதான் அசெட்டில் இம்பேக்ட் ஆகும். இப்போ நம்ம லயபிலிட்டிஸில் போகலாம். ஆரம்பத்தில் சொன்னது தான் ஜேர்னல் என்ட்ரியில் சொல்லும்போது சொன்னேன். ஸோ ஹையர் வெண்டார் இஸ் லைக் எ கிரெடிட்டார், அதனால தான் ஹையர் வெண்டாரை லயபிலிட்டி சைடில் போடுறோம். ஸோ எப்பயுமே கிரெடிட்டார் எப்பயுமே லயபிலிட்டி சைடில் போடுவோம். ஸோ ஹையர் வெண்டார் இஸ் லைக் எ கிரெடிட்டார், ஸோ அதனால் நம்ம லயபிலிட்டி சைடில் போடுறோம். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட்டோ ஹையர் வெண்டாருக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியதாக இருக்குது, அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு போடுறப்ப ஃபுல் அமௌண்ட் போடுவோம். அப்புறம் அந்த ஹையர் வெண்டாருக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்ட அந்த ஹையர் வெண்டார் அமௌண்ட் வந்து டியூ அமௌண்ட் வந்து குறைஞ்சினே போகும். ஸோ அந்தந்த இயருக்கு அமௌண்ட் போகும். அப்புறம் ஒன்ஸ் ஃபுல்லாக கட்டிட்டு அப்புறம் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் போட வேணாம். ஸோ ஹையர் வெண்டார் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் டியூ டு தி ஹையர் வெண்டார் அமௌண்ட்டை லயபிலிட்டி சைடில் போட்டுருவோம். அண்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் சைடில் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் போட்டு அந்த இயருக்கு நான் டெப்ரிசியேஷனால் மைனஸ் பண்ணி நெட் ஃபிக்ஸ்ட் அசெட் வேல்யூவை போட்டுருவோம். ஸோ திஸ் இஸ் த க்ராஸ்ட் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ண அப்புறம் நெட் ஃபிக்ஸ்ட் அசெட் வேல்யூ வந்துடும். ஸோ திஸ் இஸ் த இம்பேக்ட் இன் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர்.
So let's go to the sum. On 1st January 2011, A purchased 5 machines each costing 1,58,500 each from B on higher purchase. அதாவது A வந்து 5 machines B கிட்டேருந்து higher purchase மூலமாக purchase பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு மிஷினுக்கு உண்டான காஸ்ட் 1,58,500. ஸோ டவுன் பேமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 20%. அந்த பேலன்ஸ் வந்து 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணுறாங்க கமென்சிங் ஃப்ரம் 31st December 2011. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum and A ரைட்ஸ் ஆஃப் depreciation 20% diminishing balance. Other diminishing balance is also known as write down value method. ஸோ A வந்து அது மூலம் அந்த மெத்தட் மூலமாக depreciation 20% on fixed அந்த 5 machines depreciate பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி ஆன்சர். என்ன கொடுத்துருவாங்க, 1 machine காஸ்ட் 1,58,500. ஸோ 5 machines பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,58,500 into 5 which is equal to 7,92,500. அண்ட் டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க which is down payment is equal to 20%. ஸோ 7,92,500 is the total cash price of the 5 machines and அதோட 20% தான் down payment. So into 20% is equal to 1,58,500 is the down payment of 5 machines. ஸோ இதை டவுன் பேமெண்ட்டில் மைனஸ் பண்ணுறோம். 7,92,500 மைனஸ் டவுன் பேமெண்ட் 1,58,500. ஸோ மைனஸ் பண்ணால் 6,34,000 which is the balance cash price to be paid. அதான் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் பேலன்ஸ் கேஷ் ப்ரைஸ் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ தட் இஸ் 6,34,000. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எது இன்ஸ்டால்மெண்ட், எது க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ். இந்த மெத்தட் வந்து நம்ம போன வீடியோவிலே ஹவு டு டிட்டர்மைன் த இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை தி பையர் அது வந்து போன வீடியோவிலே பார்த்துருக்கோம். அண்ட் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மறக்காமல் பாருங்கள். இருந்தாலும் இந்த வாட்டி ஒரு வாட்டி பார்த்துடலாம். எப்பயுமே இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணுவாங்க கமென்சிங் ஆன் 31st 12 2011. ஸோ அதே மாதிரி அடுத்த இயர் எண்ட் எப்பயுமே இயர் எண்டில் தான் பே பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் இன் 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அதாவது இந்த 6,34,000 என்ன பண்ணணும், இது வந்து 4ஆக பிரித்து அதுதான் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஸோ டிவைட் பை 4 which is equal to 1,58,500. இந்த 1,58,500 it's only towards the cash price. Interest நாம இன்னும் add பண்ணவே இல்லை. So this is not an installment amount. This is only the cash price part of the particular year. So எப்பயுமே வருஷம் 1,58,500 ஈக்குவல் கேஷ் ப்ரைஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுவாங்க. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹவு டு ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 10% per annum. ஸோ எப்பயுமே ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸை தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிப்போம். ஸோ வாட் இஸ் த ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸஸ் 6,34,000. ஸோ 6,34,000 and interest rate is 10% into 10% is equal to 63,400 which is the towards interest and the column la போட்டுருவோம். Opening cash price into the interest rate which is equal to towards interest column. And 1,58,500 is not an installment amount. In a clear it's not an installment amount. It's only the amount which is paid towards the cash price. ஓகேவா? இப்போ நாம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த கேஷ் ப்ரைஸ் டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் காலம்லையும் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காலம் ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் தான் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஸோ 1,58,500 ப்ளஸ் 63,400 விச் இஸ் ஈக்குவல் டு 2,21,900. So this is the installment amount of the first year. 2,21,900 is the installment amount of the first year. So the 2,21,900 the installment and 1,58,500 is only the amount towards cash price and 63,400 is the amount towards interest. ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, இந்த 6,34,000 which is the opening cash price of the 31st December 2011 அது வந்து மைனஸ் 1,58,500. ஸோ 6,34,000 minus 1,58,500 which is equal to
4,75,500 is the closing cash price. That is 6,34,000 opening cash price minus towards cash price, the amount towards cash price, which is 1,58,500. இது ரெண்டையும் subtract பண்ணா 4,75,500. So இது தான் closing cash price of the 31st December 2011. So இப்போ நாம ஜேர்னல் என்ட்ரிலையும் பேலன்ஸ் ஷீட்டும் எப்படி 2011 இயர் எண்டில் இம்பேக்ட் அக்கௌண்டிங் இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் த்ரூ கேஷ் ப்ரைஸ் மெத்தட். ஸோ ஹையர் பர்ச்சேசர் புக்ஸில் கேஷ் ப்ரைஸ் மெத்தட் மூலமாக எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினில் இந்த சம் படி பார்க்கும்போது A இஸ் தி ஹையர் பர்ச்சேசர். ஸோ ஹையர் பர்ச்சேசர் இஸ் நத்திங் பட் தி பையர். ஸோ A இஸ் தி ஹையர் பர்ச்சேசர். ஸோ A புக்ஸில் எப்படி அக்கௌண்டிங் ஜேர்னல் என்ட்ரி போடணும் த்ரூ தி கேஷ் ப்ரைஸ் மெத்தடில் பார்க்கலாம். அண்ட் ஹையர் வெண்டர் இஸ் நத்திங் பட் seller. So இந்த sum படி பார்த்தோம்னா B. So B is the higher vendor and A is the higher purchaser. So first என்ன பண்ணுறோம், மிஷின்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் போடுறோம். ஸோ எப்போ வாங்குறாங்க, 1st January 2011 வாங்குறாங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது when higher purchase transaction occurs பார்க்கும்போது fixed asset account debit to higher vendor account credit. So what is the fixed asset account? Machines தான fixed asset. So machines is the fixed asset account. So அதனால் டெபிட் பண்ணுறோம். ஏன்னா machines வந்து ஏக்கு வருது. அண்ட் யார் கொடுக்குறாங்க, ஹையர் வெண்டார் கொடுக்குறாங்க. Who is the higher vendor according to the sum? So B is the higher vendor. So to B account. ஏன்னா B தான கொடுக்குறாங்க machines. So to B account credit. So what is the price of the machines? 7,92,500. ஏன்னா 1,58,500. So is the price of one machine. So 5 machine, 1,58,500 into 5, which is equal to 7,92,500. So debit லையும் போட்டுறோம், credit லையும் போட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் இம்பேக்ட் என்ன, டவுன் பேமெண்ட் பண்ணுறாங்க. ஏ வந்து பிக்கு டவுன் பேமெண்ட் 20% கட்டுறாங்க. ஸோ அதனால் என்ன, அது எப்போ நடக்குது, அந்த ஸ்பாட்லேயே நடக்கிறதால on the date of purchaseலே 1st January 2011 is the date. and யார் பே பண்ணுறாங்க, ஏ பே பண்ணுறாங்க. அண்ட் யாருக்கு பே பண்ணுறாங்க, பிக்கு பே பண்ணுறாங்க. who is the higher vendor? B is the higher vendor. ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது when down payment is paid, ஜேர்னல் என்ட்ரியில் பார்க்கும்போது higher vendor account debit to bank account. So who is the higher vendor? B is the higher vendor. So B account debit பண்ணுறோம் and to bank account credit பண்ணுறோம். ஏன்னா பேங்க்கில் தானே காசு இருக்குது. ஸோ அது பேங்க் மூலமாக தானே பே பண்ணுறோம். ஸோ பேங்க்கை க்ரெடிட் பண்ணிடுறோம். யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அமௌண்ட்டை, பி வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. So what is the down payment amount? So 20% of the 7,92,500. So 7,92,500 into 20% is equal to 1,58,500. So that amount debitலையும் போட்டுரும், creditலையும் போட்டுரும். So next வந்து ஸ்டார்டிங் இயரில் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இயர் எண்டுக்கு போயிடுறோம். ஸோ ஏன்னா இயர் எண்டில் தானே நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இயர் எண்டுக்கு போயிடுறோம். ஸோ what is the year end of 2011? 31st December is the year end, 31st December 2011. இப்போ நாம் மூணாவது ஜேர்னல் என்ட்ரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொன்னோம்ல இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில், மூணாவது என்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மூணாவது ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். ஸோ we have to record the interest account as well as we have to add the interest amount to the higher vendor account also. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த மூணாவது ஜேர்னல் என்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அக்கார்டிங் டு தட் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட், ஹையர் வெண்டார் இஸ் B, so to B account. So how to find the interest in the call? So இந்த முன்ன போட்டோம்ல ஒரு டேபிள் போட்டு பண்ணோம்ல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அது இந்த 63,400 which is the 6,34,000 opening cash price into 10% 63,400. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு பி அக்கௌண்ட் தேர்டு ஜேர்னல் என்ட்ரியில் போட்டுடுறோம் 63,400. ஸோ ஏன்னா அதான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் இயர். ஸோ அதனால் இதை அப்படி போட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது. ஸோ ஏ வந்து பிக்கு இயர் எண்டில் வருஷம் இயர் எண்டில் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது. இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு என்ன உண்டான ஜேர்னல் என்ட்ரி என்ன, ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ obviously B account debit to bank account. ஏன்னா நம்ம பிக்கு தான், பி வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க அண்ட் இது மூலமாக கேஷ் பே பண்ணுறோம், பேங்க் மூலமாக கேஷ் பே பண்ணுறோம். ஸோ அதனால் பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட். ஸோ வாட் இஸ் த இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட் அமௌண்ட்? ஸோ இந்த டேபிள் படி பார்த்துருக்கோம். ஸோ
என்னது 1,58,500 towards cash price plus towards interest 63,400 which is equal to 2,21,900 which is the first year installment. ஸோ இந்த கோலம் படி பார்த்தோம். ஸோ அதே இந்த 2,21,900 எடுத்து இந்த ஃபோர்த்து ஜேர்னலில் போட்டுறோம் 2,21,900 rupees. ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ which is the depreciation account debit to machine account. So depreciation வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க which is the 20% of the on the diminishing value method. So on the depreciation amount படி பார்க்கும்போது what is the cash price, what is the amount of the fixed machines? 7,92,500. So the 7,92,500 into 20%. Then adana depreciation rate. So into 20% which is equal to 1,58,500. So depreciation account debit to machines account 1,58,500 and 1,58,500. So இதுவும் last year end ல தான் போடுவோம். So next வந்து closure of books of accounts. So எப்பயுமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டையும் டெப்ரிசியேஷனையும் P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அந்த ஜர்னல் என்ட்ரி போடலாம். ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். அண்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் இஸ் 1,58,500. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நேராக போட்டுறோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு பி அக்கௌண்ட் போட்டிருக்கோங்க முன்னே அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் 63,400. அது இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராக போட்டுரும். அண்ட் 1,58,500 + 63,400 which is equal to 2,21,900 which is transferred to the P&L account. So these are the journal entries of the 2011 year. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ 2011 எப்படி பேலன்ஸ் ஷீட் இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் A, that is higher purchase பேலன்ஸ் ஷீட் இம்பேக்ட். ஸோ இப்போ நம்ம 2011 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் ஃபர்தராக நம்ம ஒவ்வொரு இயருக்கும் பார்க்கலாம். ஸோ எப்பயுமே இம்பேக்ட் எப்படி ஆகுதுன்னா மிஷின் அசட் சைடு அண்ட் திஸ் இஸ் தி 2011 column and liability side and this is only the 2011 column. So machine is 7,92,500 which is the actual price of the machine. ஆனால் depreciation எவ்வளோ போட்டிருக்கோம்? ஸோ 31/12/2011 அதுக்குண்டான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் என்ன? 1,58,500. 1,58,500 இந்த 7,92,500 சப்ட்ராக்ட் பண்ணி we will get 6,34,000 as the net machine value of the 2011 year end. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம liability side போகலாம். liability sideல creditor. So who is the creditor? B is higher vendor. Obviously higher vendor creditor மாறிடுவாங்க. ஸோ அதனால நம்ம liability sideல போட்டுறோம். ஸோ what is the balance of B அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக லெஜரில் போடணும். நான் வந்து இப்போ சிம்பிளாக காமிச்சிடுறேன் உங்களுக்கு கால்குலேட்டர் மூலமாக. and you can in exams you can do the ledger. So what is the amount of machine? 7,92,500 is 500 is the amount of machine. So down payment எவ்வளோ போட்டிருக்கோம்? 1,58,500. So 1,58,500 and then we will record the interest also. இன்ட்ரெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதையே இந்த B அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 63,400 minus, and what is the amount paid? 2,21,900. So we will get 4,75,500. This is the balance amount to be paid to the creditor on the year end of 2011. This is not ledger, but I didn't do the ledger because it is a quite a little bit long process. அதனால நம்ம calculatorல நான் போட்டுட்டேன். பட் உங்களுக்கு clarification உங்களுக்கு clarityக்காக நீங்க you can do the ledger of the creditor account, that is higher vendor account in the exams. So 4,75,500, so which comes under the balance sheet. So balance sheetல 4,75,500 னு 2011ல போட்டுறோம். This is the impact of balance sheet of higher purchaser which is A on the year end of 2011. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. அதாவது ஹையர் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணது, டவுன் பேமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணது, அண்ட் தென் ஃபஸ்ட் இயர்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ண ரெக்கார்ட், அண்ட் டெப்ரிசியேஷன் அந்த இயர்க்கு ஃபஸ்ட் இயர்க்கு உண்டான டெப்ரிசியேஷன் அண்ட் ஃபஸ்ட் இயர்க்கு உண்டான க்ளோஷர் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் 2011 எல்லாமே அந்த முடிச்சாச்சு. பேலன்ஸ் ஷீட்லையும் காமிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர் போவோம். தட் இஸ் தி செகண்ட் இயர் விச் இஸ் தி 31st December 2012. ஸோ இப்போ நம்ம டேபிள் ரெஃபர் பண்ணலாம்.
ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி செகண்ட் இயர் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸோ 47,000 ஐ மீன் 4,75,500 இந்த க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் இருக்குல்ல அதாவது 2011 அது அப்படியே ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் தான் கொண்டு வரணும் ஆஃப் தி நெக்ஸ்ட் இயர் விச் இஸ் 2012 இயர் எண்ட். ஸோ 4,75,500 க்ளோசிங்லேருந்து ஓப்பனிங்க்கு கொண்டு வந்தாச்சு. இது என்ன பண்ணோம் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும். வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட்? 10% த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ 4,75,500 into 10% is the 47,550. ஸோ அதை நம்ம டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காலமில் போட்டுறோம். இந்த 47,550 நம்ம இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். ஸோ அதை கொண்டாந்து ஜேர்னல் என்ட்ரி இப்போ பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி? ஸோ எப்போ நடக்குது? 31st December 2012. ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு பேங்க் பி அக்கௌண்ட் இஸ் ஹையர் வெண்டர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் இது வந்து 47,550 ரெக்கார்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நாம் இந்த ஏ வந்து பிக்கு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க. இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் என்ன பே பண்ணுறாங்க? பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஏன்னா பி தான் கேஷை ரிசீவ் பண்ணுறாங்க. ஏ வந்து விச் இஸ் தி ஹையர் பர்ச்சேசர் அவங்க வந்து கேஷ் பே பண்ணுறாங்க த்ரூ தி பேங்க். ஸோ அதனால தான் பேங்க்கு க்ரெடிட் பண்ணுறோம். பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் விச் இஸ் ஆன் 31st 12/2012. ஸோ அதை நாம் எந்த அமௌண்ட் 2,06,050. ஸோ எப்படி வந்ததுன்னு டேபிளை ரெஃபர் பண்ணி பார்க்க. ஸோ இந்த செகண்ட் இயரில் இந்த 1,58,500 which is under towards cash price and 47,550 which is the towards interest of the second year. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 2,06,550 rupees இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்துடுது. ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல செகண்ட் இயருக்கு உண்டானது அதை எடுத்து இந்த ஜேர்னல் என்ட்ரியில் போட்டுறோம். தட் இஸ் பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 2,06,050 2,06,050. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ ஹவு டு ரெக்கார்ட் தி டெப்ரிசியேஷன்? ஸோ டெப்ரிசியேஷன் வந்து என்ன? ஸோ போன வருஷத்துக்கு உண்டான அமௌண்ட் என்ன? 6,34,000 இல்லையா? ஏன்னா அதோட டெப்ரிசியேஷன் போட்டு என் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் இல்லையா, அதனால் இந்த போன வருஷத்துக்கு உண்டான டெப்ரிசியேஷன் அந்த ஆக்சுவல் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி நமக்கு அரைவானது 6,34,000. ஸோ அதோட 20% தான் நம்ம டெப்ரிசியேஷன் போடணும். ஸோ 6,34,000 into 20% which is 1,26,800. So which is the depreciation account to machine account. And last one is closing of books of accounts, அதாவது P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டையும் டெப்ரிசியேஷனையும் P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இயர் எப்படி போட்டோம் அதே ஜேர்னல் என்ட்ரி, பட் அமௌண்ட் மட்டும் தான் மாறும். ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் அண்ட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 47,550 which we arrived போன ஜேர்னல் என்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணணும் அதே அமௌண்ட்டு தான். அண்ட் 1,26,800 டெப்ரிசியேஷனுக்கு நேராக போட்டுறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அந்த 47,550யும் 1,26,800 ஆட் பண்ணால் we will get 1,74,350. அது வந்து P&L அக்கௌண்ட் நேராக போட்டுடணும். இப்போ நம்ம செகண்ட் இயருக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸும் பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ. ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தோம்னா அதே பேலன்ஸ் ஷீட். இப்போ நம்ம 2012 காலமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதே தான் இந்த 2011 காலமில் என்ன பேலன்ஸ் வந்திருக்கு? 6,34,000 அப்படின்னு அசட் சைடில் வந்திருக்கு. இந்த 6,34,000 அந்த நெட் வேல்யூ ஆஃப் மெஷின் இருக்குல்ல அதை அப்படியே இங்கே போட்டுடணும் 2012க்கு. ஸோ விச் இஸ் தி 6,34,000. ஸோ வாட் இஸ் தி டெப்ரிசியேஷன் அமௌண்ட்? ஜேர்னல் என்ட்ரியில் கண்டுபிடிச்சோம்ல 1,26,800. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணால் we will get 5,07,200 which is the net value of machine of 2012 year end. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிரெடிட்ஸ் லயபிலிட்டி சைட் பார்க்கலாம். லயபிலிட்டி சைடில் கிரெடிட்டார் விச் கம்ஸ் அண்ட் பி. ஸோ பி இஸ் தி ஹையர் வெண்டார். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இது அதே கான்செப்ட். போன வருஷத்துக்கு உண்டான பேலன்ஸ் என்ன? 4,75,500 2011க்கு உண்டான பேலன்ஸ் அப்படியே போட்டுடலாம். ஸோ இதுதான் போன வருஷத்துக்கு உண்டான பேலன்ஸ் ஆஃப் அண்டர் தி ஹையர் வெண்டார் பி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்? டேபிளை ரெஃபர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தி டேபிள். ஸோ டேபிளில் செகண்ட் இயர் என்ன கொடுத்துருக்காங்க? 4,75,500 இஸ் தி ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்? 47,550 ப்ளஸ் 47,550. ஸோ we will get 5,23,050 rupees. இப்போ என்ன பண்ணணும்? எவ்வளோ அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்காங்கன்னு டேபிளில் ரெஃபர் பண்ணலாம். ஸோ 2012க்கு நேராக இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 2,06,050 rupees.
ஸோ அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ minus 2,06,050 rupees. So we will get 3,17,000 as the closing balance of higher vendor, which is B, and of the 2012 year end. So திருப்பியும் சொல்கிறேன். ஸோ 4,75,500 வந்து 2011 உண்டான பேலன்ஸ். அது வந்து இந்த எப்பயுமே க்ளோசிங் பேலன்ஸ் போன ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக மாறிடும். ஸோ 4,75,500 வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் 2011, அந்த ஆட்டோமேட்டிக்காக 2012க்கு உண்டான ஓப்பனிங் பேலன்ஸாக மாறிடும், விச் இஸ் ஆல்சோ 4,75,500. ஸோ இது என்ன பண்ணணும், இது அப்படியே விட்டுடணும். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும். அந்த 2012 நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் அரைவ் பண்ணோம்ல, அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும், விச் இஸ் 47,550. இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண அப்புறம் we will get 5,23,050 rupees. இது ஒன்று கடிச்சிடுது. அப்போ நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணிடுறோம், விச் இஸ் 2,06,050 rupees இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணிடுறோம். ஜேர்னல் என்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணோம்ல அதே அமௌண்ட் தான். ஸோ 2,06,050 is the installment. ஸோ அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் and we will get an answer of 3,17,000. இந்த அமௌண்ட் தான் 2012 காலம் கடியில் வந்துடுது. 3,17,000 which is the balance to be paid to creditor, that is higher vendor, which is B, on the year end of 2012. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு உண்டான ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அஸ் அ ஜேர்னல் என்ட்ரியாகவும் பேலன்ஸ் ஷீட்லேயும் அதோட ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ நவ் வி கேன் கோ ஃபார் தேர்ட் இயர். ஸோ தேர்ட் இயரில் என்ன பண்ணுவாங்க, தேர்ட் இயருக்கு உண்டான இன்ஸ்டால்மெண்ட் ஏ வந்து பிக்கு பே பண்ணுவாங்க. தட் இஸ் ஹையர் பர்ச்சேசர் இஸ் ஏ அண்ட் ஹையர் வெண்டார் இஸ் பி. ஸோ என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரி படி ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹையர் வெண்டார் அக்கௌண்ட், தட் இஸ் பி அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிடணும். ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட் போட்டுடலாம். ஸோ 31st December 2013, which is the year end of 2013, and என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பி அக்கௌண்ட், பி வந்து ஹையர் வெண்டார், ஸோ அந்த வந்து கிரெடிட் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி டு கிரியேட் அன் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் as well as to add the interest amount to the higher vendor account. ஸோ இதுக்குண்டான அமௌண்ட்டை டேபிளுக்கு ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். and this is the table. So 2013 உண்டான ரோவை நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ 2012 உண்டான க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் என்ன, 3,17,000. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 2013 உண்டான ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸாக மாறிடும். ஸோ 3,17,000 இஸ் ஆப்வியஸ்லி ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் தி 2013. ஸோ என்ன அது, இதோடக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், 10% இஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ 3,17,000 into 10%, which is equal to 31,700 towards interest column கடியில் போட்டுருணும். ஸோ 31,700 is the interest for the year of 2013. இது அப்படியே ஜேர்னல் என்ட்ரியில் போட்டுருணும். ஸோ 31,700 இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராகவும் பி அக்கௌண்ட்டுக்கு நேராகவும் டெபிட்லையும் கிரெடிட் காலம்லையும் போட்டுரும். 31,700 as an இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ஏ வந்து பிக்கு பே பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஹூ இஸ் ரிசீவிங் தி அமௌண்ட், பி தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ வி டெபிட் தி பி அக்கௌண்ட் அண்ட் யார் கொடுக்குறாங்க, ஏ வந்து தான் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் தான் கொடுக்குது. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ அதுக்குண்டான அமௌண்ட்டை டேபிளில் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம கேஷ் ப்ரைஸ் வந்து 1,58,500 எல்லாத்துக்கும் அதே தான், எல்லா வருஷத்துக்கும் அதே சேம் கேஷ் ப்ரைஸ் தான். அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 31,700. ஸோ 1,58,500 ப்ளஸ் 31,700 ரெண்டையும் ஆட் பண்ணால் we will get 1,90,200 as an installment amount of 2013. ஸோ இந்த 1,90,200 அந்த ஜேர்னல் என்ட்ரியில் போட்டுருணும். ஸோ 1,90,200 பி அக்கௌண்ட்டுக்கு நேராகவும் பேங்க் அக்கௌண்ட் நேராகவும் டெபிட் காலையும் கிரெடிட் காலையும் போட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷனை போட்டுருணும். ஸோ ஹவு கேன் வி டூ த டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மெஷின்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் படி ரெஃபர் பண்ணி பார்த்தா, ஸோ வாட் இஸ் த நெட் மெஷின் வேல்யூ ஆஃப் தி 2012 5,07,200. ஸோ நெட் மெஷின் வேல்யூ ஆஃப் 2012 என்னோட வேல்யூ என்ன, 5,07,200. ஸோ இதை என்ன பண்ணணும், இந்த 5,07,200 டெப்ரிசியேஷன் ரேட் என்ன, 20% இன்ட்டு 20% போட்டால் we will get
1,10,440 வருது. ஸோ அந்த 1,10,440 தான் டெப்ரிசியேஷன் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டில் ஜேர்னல் என்ட்ரியில் போட்டுடுறோம். ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் 1,01,440 டெபிட் காலம்லையும், மெஷின்ஸில் 1,01,440 கிரெடிட் காலம்லையும் போட்டுடுறோம். ஸோ இப்படி தான் நம்ம டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த P and the depreciation account to interest account to P&L account க்கு transfer பண்ணணும் for the closure of books of accounts. ஸோ அதை என்ன பண்ணணும், P&L account debit to depreciation account credit and to interest account credit. ஸோ இந்த டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நேராக என்ன அமௌண்ட் போட்டுறோம் அதே டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை போட்டுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராக என்ன அமௌண்ட் போட்டுறோம், இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராக 31,700 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் தி 2013. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராக போட்டுரும் 31,700. இந்த 1,10,440 ப்ளஸ் 31,700 விச் இஸ் ஈக்குவல் டு 1,33,140. அதை அந்த அமௌண்ட்டை வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு நேராக போட்டுறோம். ஸோ இப்போ நாம் 2013 உண்டான எல்லா ஜேர்னல் என்ட்ரிஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நவ் வி கேன் கோ ஃபார் த பேலன்ஸ் ஷீட் ஃபார் த 2013. and this is the balance sheet of the A. and இப்போ வந்து நம்ம 2013 காலமில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த மெஷின் வேல்யூ? ஸோ இந்த க்ளோசிங் வேல்யூ இருக்குல்ல, 2012 உண்டான க்ளோசிங் வேல்யூ 5,07,200 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஓப்பனிங் வேல்யூ ஆஃப் 2013 மாறிடும். ஸோ இந்த 5,07,200 2013 மிஷினுக்கு நேராக போட்டுடுறோம் இந்த அசட் சைட். ஸோ வாட் இஸ் த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் என்ன போட்டோம், 1,10,440 2013 உண்டான டெப்ரிசியேஷன் அமௌண்ட். ஸோ இந்த 5,07,200 மைனஸ் 1,0440 ரெண்டையும் மைனஸ் பண்ணால் we will get 4,05,760 as the net machine value of the 2013. ஸோ இந்த இதுதான் liability side. ஸோ B is the creditor. ஸோ who is the hire vendor. ஸோ என்ன பண்ணுறோம், இது வந்து நான் ஒரு லெட்ஜராக போடணும். ஆக்சுவலாக நான் லெட்ஜராக போடல. ஸோ நான் அப்படியே டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2012க்கு நேரம் என்ன இருக்குது, 3,17,000. ஸோ அது என்ன ஆகும், ஓப்பனிங் பேலன்ஸாக மாறிடும் B அக்கௌண்ட்டுக்கு. ஸோ கேல்குலேட்டரில் 3,17,000 போட்டுடுறோம். இப்போ நாம் டேபிளில் போய் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் த டேபிள். ஸோ இந்த 3,17,000 போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு இன்னும் ஆடே பண்ணலை. 2013 உண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை B அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணணும்ல. ஸோ ப்ளஸ் 31,700 போடணும். ப்ளஸ் 31,700. ஸோ we will get 3,48,700. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இன்ஸ்டால்மெண்ட் பே. ஏ வந்து பிக்கு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறாங்க. ஹவு மச், இந்த இன்ஸ்டால்மெண்ட் காலமில் என்ன வந்திருக்கு, 1,90,200. ஸோ அதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் 1,90,200. ஸோ இது வந்து கிடச்சா நமக்கு we will get 1,58,500 கிடச்சிடுது. So this is the closing balance of hire vendor which is B account of the year end of 2013. இது அப்படியே இந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுடுறோம். இந்த 1,58,500 தான் க்ளோசிங் பேலன்ஸ். இது அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுடுறோம். and we will get 1,58,500 2013. ஸோ B அக்கௌண்ட் liabilityல 1,58,500 போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஃபார் த இயர் எண்ட் ஆஃப் 2013. அந்த அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு உண்டான எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் முடிச்சாச்சு. அதாவது அதோட ஜேர்னல் என்ட்ரி, அதோட பேலன்ஸ் ஷீட், அதோட ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்ஸ் போட்டாச்சு. ஸோ நான் we will go for fourth year which is the 2014. ஸோ 2014 என்ன பண்ணுறாங்க, அஃப்கோர்ஸ் 2014 உண்டான இன்ஸ்டால்மெண்ட் ஏ வந்து பிக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி and then we should add the interest amount value of 2014 to the hire vendor account which is B account. So 2014 குண்டான journal entries இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், 31st December 2014 டேட் காலமில் போட்டு என்ன பண்ணோம், க்ரியேட் பண்ணியாச்சு. அதோட அமௌண்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அமௌண்ட்டு எவ்வளோன்னு நம்ம டேபிளில் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் த டேபிள். ஸோ இந்த 2014க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2013 உண்டான எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபார் த க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் எப்படி வந்ததுன்னு. ஸோ எப்படி 2013 க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் வந்தது, இந்த 3,17,000 ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் இருக்குல்ல, மைனஸ் இந்த டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் இருக்குல்ல 1,58,500. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் we will get 1,58,500. இந்த க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 2013 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 2014 மாறிடும். ஸோ அப்வியஸாக இந்த 1,58,500 க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 2013 ஆட்டோமேட்டிக்காக 1,58,500 ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸாக மாறிடும் ஆஃப் 2014.
ஸோ அதை போட்டாச்சு. டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த உண்டான இன்ட்ரெஸ்ட், அந்த 2014 உண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவ் வில் ஃபைண்ட் 1,58,500 இருக்குது இந்த ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ். இது என்ன பண்ணோம், இன்டூ 10%. 10% இஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்டூ 10% we will get 15,850. அது டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காலம் கடையில் போட்டுடுறோம். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் 15,850 is the interest amount of the 2014. ஸோ என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராக 15,850யும் பி அக்கௌண்ட்டுக்கு நேராக 15,850யும் டெபிட் காலையும் கிரெடிட் காலையும் போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, அப்வியஸாக இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது. ஏ வந்து பிக்கு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது. ஸோ அப்வியஸாக பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்னு டேபிளில் பார்க்கலாம். And this is the table. So 2014 ரோல் என்ன போட்டிருக்கு, இந்த 1,58,500 இருக்கு டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ், அதையும் இந்த டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல 15,850, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் we will get 1,74,350. அதை இன்ஸ்டால்மெண்ட் காலம் கடையில் போட்டுரும். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஆஃப் தி 2014 இந்த அமௌண்ட்டை ஜேர்னல் என்ட்ரியில் போட்டுருணும். ஸோ 1,74,350 பி அக்கௌண்ட்டுக்கு நேராகவும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராகவும் டெபிட்லையும் கிரெடிட்லையும் போட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான டெப்ரிசியேஷன், அந்த மிஷினுக்கு உண்டான டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிடணும். ஸோ திஸ் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ. இப்போ நம்ம 2013 உண்டான நெட் மிஷின் வேல்யூவை பார்க்கலாம். ஸோ விச் இஸ் 4,05,760. ஸோ இந்த 2013 உண்டான க்ளோசிங் பேலன்ஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் பேலன்ஸாக மாறிடும். ஸோ அந்த 4,05,760 என்ன பண்ணணும், கால்குலேட்டரில் போடுறோம். ஸோ இன்டூ 20% we will get 81,152 as the depreciation amount of 2014. இது எப்படி depreciation accountல போட்டுடுறோம். ஸோ இந்த 81,152 is depreciation amount of 2014. இது அப்படியே depreciation accountல போட்டுட்டோம். depreciation account of 2014 81,152 டெபிட்லையும் மெஷின்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்லையும் போட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அஃப்கோர்ஸ் இந்த டெப்ரிசியேஷனையும் இன்ட்ரெஸ்ட்டையும் P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், P&L அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் அண்ட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ, 15,850 இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராக போட்டுரும். அண்ட் வாட் இஸ் த டெப்ரிசியேஷன் அமௌண்ட், 81,150 அது டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நேராக போட்டுரும். ஸோ ஆடிங் தீஸ் டூ 15,850 ப்ளஸ் 81,152 which is equal to 97,002 rupees. அதை வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு நேராக போட்டுரும். ஸோ தீஸ் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த 2014, that is 4th year. ஸோ இப்போ என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் போயிடுறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ. ஸோ வாட் இஸ் த பேலன்ஸ் ஷீட், மெஷின் வேல்யூ இந்த 4,05,760 க்ளோசிங் வேல்யூ ஆஃப் 2013 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் வேல்யூ ஆஃப் 2014 மாறிடும். ஸோ 4,05,760 மைனஸ் வாட் இஸ் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ஆஃப் 2014 81,152. இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் we will get 3,24,608 which is the net mission value of the 2014. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அசெட் சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லயபிலிட்டி சைடுக்கு போகிறோம். ஸோ லயபிலிட்டி சைடு வந்து நில்னு காமிக்குது, அதை கிரெடிட்டாக பில். ஸோ அதுக்கு வந்து என்ன கால்குலேட்டர் மூலமாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2013, 1,58,500. இதை அப்படியே கால்குலேட்டரில் போட்டுறேன், 1,58,500. இப்போ நம்ம டேபிளுக்கு போகலாம். ஸோ டேபிளுக்கு போகிறோம். இந்த 1,58,500 ஸோ என்ன ஆகுது, இது வந்து ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸாக இருக்குது. அதை என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டு ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணலை. ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் 2014, 15,850. ஸோ ப்ளஸ் 15,850 which is equal to 1,74,350. அதை என்ன பண்ணணும், எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணணும். வாட் இஸ் த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஆஃப் 2014, installment amount is 1,74,350. So minus 1,74,350. This is the installment amount of the 2014, 1,74,350. இது ரெண்டு subtract பண்ண என்ன ஆகுது, we will get 0. So this is the balance of higher vendor, that is B account. So இதை balance sheetல போட்டுடலாம். So balance sheetல என்ன பண்ணும், டேஷ்னு கொடுத்துட்றோம், தட் இஸ் நெல். ஸோ பிகாஸ் இது 0ன்னு காமிக்குது. ஏன் இந்த லாஸ்ட் இயரில் 0ன்னு காமிக்குது, லாஜிக் படி பார்த்தோன்னா வந்து எல்லா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் டியூவை பிக்கு கட்டியாச்சு. ஸோ பி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ கொடுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் இங்கே நெல்னு காமிக்குது 2014 காலமில். ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி 2014. ஸோ இந்த ஒரு இது என்னென்னா,
இந்த அசட் சைடும் லயபிலிட்டி சைடும் பேலன்ஸ் ஷீட்னா எப்பயுமே டேலி ஆகும்னு ஜென்ரல் கான்செப்ட். ஆனால் இந்த இடத்துல டேலியே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஜஸ்ட் ஒரு எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த கொஷினே கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் டேலி ஆகணும், அசட்டும் லயபிலிட்டியும் டேலி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி ஏ. இந்த வீடியோவில் நாம் ஹையர் பர்ச்சேசர் அதாவது பையர் புக்ஸில் கேஷ் ப்ரைஸ் மெத்தட் மூலமாக அக்கௌண்டிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. அண்ட் எதாவது ஃபர்தர் சஜஷன்ஸ் இந்த மாதிரி வீடியோ போடலாம் நீங்கள் சஜஷன் கொடுத்தா கூட இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ அதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அண்ட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் வரத்துக்கு மகாமேதா அகாடமிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.